இதுலயுமே பாருங்க மேச ராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க. இந்த ராசியில பிறந்தவங்க நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாத ராசி இந்த மேச ராசி. ஒரே நாள்ல 4 கிரகங்க பேர்ச்சி ஆகுங்க இந்த வருஷத்துல. ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எது எடுத்தாலும் தொட்டது எல்லாம் தூங்கக்கூடிய நேரம் தாங்க இந்த மாசம். ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ ஏதோ ஒரு விஷயம் நீங்க வாங்க போறீங்க. இது எழுதியே கொடுத்துடலாம் மேசராசி. காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். கண்டிப்பா தொழில் உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்க பக்கம் தேடி வரும். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்று அன்பார்ந்த குருவாரை நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி. இதுவரைக்கும் ஒரு பயிற்சி மட்டும் தான் பார்த்திருக்கீங்க. ஆனா இந்த வாட்டி தான் 4 கிரக பயிற்சி ஒரே டைம் நடக்குது. ஜனவரி மாசம் 15ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாசம் 15ஆம் தேதி சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி ஒரே நேரத்துல இந்த ஜனவரி மாசம் 15ஆம் தேதி ஒண்ணு கூடி வரக்கூடிய பயிற்சி தான் பத்தி நம்ம பார்க்க போறோம். 4 கிரக பயிற்சி, அதுவும் செவ்வாய் உச்சத்துல கால சக்கரத்துக்கு சனி பகவானுடைய வீட்டுல 4 கிரகம் ஒண்ணு கூடுது. நல்லா பாத்துக்கணும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனாலதான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தொழில் ஸ்தான வீட்டுல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவ ஸ்தானத்துல 4 கிரகம் கூடுது. 4 கிரகம் எந்தெந்த கிரகம்? சூரியன். நீங்க தலைமை பொறுப்புக்கு போகணுமா? இந்த வீடியோ பாருங்க. எப்படி தலைமை பொறுப்புக்கு போகணும், எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. யாருக்கு தைரியம் வேணும், யாருக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும், இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்கு அறிவு சார்ந்த கிரகம், அறிவு நல்ல பிரெயின் மூலம், அறிவு மூலம் எத்தனை பேரை சாதிக்கணும், இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா புதனும் அங்கேதான் இருக்கிறார். சூரியன், செவ்வாய், புதன் அறிவுக்காரன் அங்க இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், அவனும் அங்கேதான் இருக்காரு. இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை எத்தனை பேர் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கோ, கம்ப்யூட்டர் பல தொழில் பண்ணணும் ஆசை இருக்கோ, அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சுக்கிர பகவான் அங்கேதான் அங்க இருக்காரு. எல்லாம் கால புருஷனுக்கு சனி பகவான் வீட்டுல எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி ஜனவரி மாசம் 15ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி வரை பயங்கரமான ஒரு ராஜ யோகத்துல உட்கார்ந்து இருக்குது. அப்ப ஜாதகத்துல யாருக்காச்சும் இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா பலம் இல்லாம இருக்காது. அதோடைய திசாபுத்தி வரதாலும் உங்க ஜாதகத்தை எடுத்து பிரட்டி பார்த்துக்கிட்டு மேட்ச் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். வரக்கூடிய அந்த 4 கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பண்ணும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கணும்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடம் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, இதுலயுமே பாருங்க மேசராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க. இந்த ராசியில பிறந்தவங்க எப்படி தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் ஒரு வெற்றி நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே குணம் எதுனா அந்த மேசராசி மட்டும்தான். நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாத ராசி இந்த மேச ராசி. பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான குணம் மேச ராசியில நிறைய இருக்கும். தன்மானம், தன்னம்பிக்கை அப்படி கொண்ட ஒரே ராசி அந்த மேச ராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட மேச ராசி என்பதற்கு வரக்கூடிய 4 கிரக பயிற்சி நல்லா பார்த்துக்கணும். ஒரே நாள்ல 4 கிரகங்க பயிற்சி ஆகுங்க இந்த வருஷத்துல. இது முக்கியமான ஒரு காலகட்டம். ஜனவரி மாசம் கரெக்டா உங்களுக்கு 15ஆம் தேதிக்குள்ள 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க 15ஆம் தேதியில 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க. எல்லாமே ஒரு சில அப்படியே சேர்ந்து 15ஆம் தேதிக்குள்ள எல்லா கிரகம் பயிற்சி ஆகி வந்து ஒரே இடத்துல கால புருஷனுக்கு 10வது வீட்டுல சனி பகவான் வீட்டுல செவ்வாய் உச்சமான ஒரு கால வீட்டுல எல்லா கிரகம் ஒண்ணு கூடுது. இது எந்த வருஷத்தை நீங்க பார்க்க முடியாது. இந்த வருஷத்துல பயங்கரமான ஒரு வெற்றி கண்டிப்பா இருக்குது. பாத்துக்குங்க. ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும், யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா 4 கிரகம் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரக பயிற்சியும் கண்டிப்பா உங்க ஜாதகத்துல அந்த 4 கிரகமும் நல்லா இருக்கா மட்டும் பாத்துக்கங்க. சூரிய பகவான் எப்படி இருக்காரு, செவ்வாய் பகவான் எப்படி இருக்காரு, சுக்கிர பகவான் எப்படி இருக்காரு, புதன் பகவான் எப்படி இருக்காரு. ஜனவரி மாசம் 15ஆம் தேதி பிறகுதான் அந்த வாழ்க்கையில உங்க மாற்றம் எப்படி இருக்க போகுது. வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. ஆங்கில மாதம் கொடுத்தாலும் சரி, தமிழ் மாதம் கொடுத்தாலும் சரி, எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது, இதுக்கான பதிவு தான் இது.
ஏன்னா உங்க ராசி பிரகாரம் பாருங்க 10ஆம் இடத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடி இருக்கு. அதனாலதான் அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் காரணம் இல்லாம சொல்லல. உங்க ராசி அதிபதி உச்சத்திலையும் எல்லா கிரகம் ஒண்ணு கூடி 10ஆம் இடத்துல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்துல கேந்திர யோகத்துல, அதாவது நல்லா பாத்துக்கணும், 10ஆம் இடத்துல திக்பலமாக சூரிய பகவான் இருந்து, செவ்வாய் உச்சமா இருந்து, 2ஆம் வீட்டு சுக்கிர பகவான் பலமா இருந்து, மனைவிக்குள்ள கிரகம் பலமா இருந்து, கணவனுக்குள்ள கிரகம் பலமா இருந்து, படிப்பு கல்விக்குள்ள கிரகம் பலமா இருந்து, எல்லாமே உங்களுக்கு பலமா இருக்கு. அப்ப ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எது எடுத்தாலும் தொட்டது எல்லாம் தூங்கக்கூடிய நேரம் தாங்க இந்த மாசம். ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில எல்லாமே வெற்றி. அடிச்சு தூள் கலப்ப போறீங்க எல்லாமே. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஜனவரி ஆங்கில புத்தாண்டு கொடுத்தோம். இப்ப இந்த ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த 4 கிரக பேச்சு நல்ல பலமா இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? வீடு கொடுத்தவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு சனி பகவான். அதனாலதான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ண சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி விரைய சனி உங்களுக்கு நிறைய பேர் பயப்படுறது என்ன தெரியுமா? மேசராசிக்கிறாங்க 7 சனி 7 சனி 7 சனி ஆனவுனா 7 சனி 12ஆம் சனிமா வந்துட்டார். விரைய சனி எப்படி இருக்கும், அப்படி இருக்குமா, எப்படி இருக்குமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி சுக்கிரவான் ஸ்ட்ராங்கா இல்லை. உங்களுக்கு வருமானமும் பொருளாதாரமும் இன்கமும் கண்டிப்பா ஒரு பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஒரு சில செலவுகள், நிறைய கணவனில் ஒற்றுமை இல்லாத படிப்புகளில் ஒரு தடைகள், வேலை ஒரு தடங்கள், தாமதம் கண்டிப்பா இருந்தாங்க. கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் சொல்லுவேன். ஆனா புதன் வக்ரமா இருந்ததுனால சொல்றேன். நோயா, எதிரியா, பகையா, கடனா, வம்பா, வழக்கா, இது எல்லாமே இந்த 1.5 மாசத்துக்கு சொல்றேன். 45 நாளுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் எடுத்து பாருங்க. கண்டிப்பா நடந்திருக்கும். நான் சொல்றது 45 நாள் தான். இதுக்குள்ள உங்களுக்கு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்துல மந்தமான செலவு, இல்ல வேலை உதவி தடங்கள், தாமதம், ஏதாச்சும் ஒரு தடங்கள் நீங்க சந்திச்சீங்களா? சந்திச்சிருக்கணும். என்ன காரணம் தெரியுமா? செவ்வாய் 8ல இருந்தாரா, அடுத்த புதன் வக்கரமா இருந்தாரா? இதனால சொல்றேன். இப்ப எல்லா கிரகம் போய் உச்சமான செவ்வாயோட சூரியன் சேர்ந்துருக்கனாலதான் உங்களுக்கு நல்ல பலன் சொல்றேன். இல்லைன்னா நல்லதே நான் சொல்ல வரமாட்டேன். உங்களுக்கு டைம் எப்படி இருக்கு? ஏன்னா செவ்வாய் பலமா இருக்கு. உங்க ராசி அதிபதி எப்படி இருக்காரு, உங்களுக்கு என்ன ஜாதத்துல என்ன தசாபதி நடக்குது? ஏன்னா எவ்வளவு கிரகம் ஒன்னா கூடி இருக்கும்போது நிறைய பேருக்கு திடீர்னு யோகத்தை கொடுத்துரும். அதனால சொல்றேன். ஏன்னா வேலை இல்லாம தடுமாற்றம் எல்லாமே ஒரு தடங்களை சந்திச்சது யாருன்னா அந்த மேசராசிக்காரங்க. இப்ப ஏன் சந்திக்க மாட்டாங்க தெரியுமா? செவ்வாய் உச்சமா இருக்கும்போது இப்ப நீங்க என்னமா பண்ணணும்? இடமோ வீடோ கண்டிப்பா நீங்க போடுவீங்க பாருங்க. ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, ஏதோ ஒரு விஷயம் நீங்க வாங்க போறீங்க. இதை எழுதியே கொடுத்துடலாம். மேசராசி உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இவங்க மட்டும்தான் எடுத்துக்கணும், மத்தவங்க எடுத்துக்கூடாது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், மனை வாங்கலாமா? கண்டிப்பா நான் வாங்க சொல்லுவீங்க. அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா இருக்கு. திருமணம், காதல் திருமணம் எத்தனை பேருக்கு மட்டும் முடியும் மட்டும் பாத்துக்கோங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். எப்படி? திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கும். இப்போ பல வருஷமா கல்யாணம் நடக்கல, இப்ப நடக்கும். ஏன்? இந்த 4 கிரகம் கூட்டணி உச்சமான செவ்வாயும் திக்பலமான சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனாலதான் இவ்வளவு விஷயத்த நான் கொண்டு போனேன். கொண்டு போகவே மாட்டேன். காரணம் இதுதான். எல்லாமே 4ஆம் இடத்துல இருந்து எங்க பாக்க தெரியுமா? 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்த்து குடும்பஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப இட பிரச்சனை, உபயோக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கணவன் ஒற்றுமை சார்ந்த பிரச்சனை, எல்லாருக்கும் வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்கும் வேலை உத்தியத்துல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரும். இதை எழுதியே வச்சுக்கோங்க. ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா வந்தே தீரணும். அப்ப ஜாதக தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா தொழில் உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்க பக்கம் தேடி வரும். வேலை உத்தியத்துல வெளிநாட்டுல உள்ளவங்க இந்த குடியுரிமைன்னு கேக்குறீங்களா, எனக்கு விசா பிரச்சனை இருக்கு, சொந்த பிஆர் கிடைக்குமா கேக்குறீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே இப்ப கிடைக்கக்கூடிய காலம் கண்டிப்பா இருக்குது. வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். அதனால நேரம் நல்லா இருக்கு. மருத்துவத்துறை செம்மையா கலக்க போறீங்க. நான் ஓப்பனா சொல்றேன். மருத்துவத்துறை செவ்வாய் உச்சத்துல உட்காந்துருக்காரு. மருத்துவத்துறையில கலக்க போறீங்க. அடுத்து வண்டி வாகன ஃபீல்டு, அந்த துறை எல்லாமே நல்லா கலக்க போறீங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ் நிறைய பேர் கலக்க போறீங்க. இரும்பு சார்ந்த வேலையில உள்ளவங்க நிறைய ஒரு பட்டையை கிளப்ப போறீங்க. ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் இது எல்லாமே மாற்றம் வரப்போகுது. வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே அமையக்கூடிய யோகமும், குடும்பத்துல ஒரு நிம்மதியான தருணத்தை நீங்க பார்க்க போறீங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு சொந்தமா தொழில் பண்ணா சனி பவன் நல்லா இருக்கான்னு பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நிறைய ஒரு மாற்றம் வரப்போது. லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா எடுத்துருங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிக்க போது ராஜா. உங்களுக்கு இனிமே கெட்டது நடக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு 45 நாள் உங்களை புளிஞ்சு சாரா கீழே போட்டாரு. நான் ஓப்பனா சொல்றேன். மேசராசிக்காரர்கள் இனிமேதான் நல்லது வரும். யாருமே கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாருமே ஒரு கர்மாவை தாண்டி வந்துருக்கும். இனிமேதான் நல்ல நேரம். ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு வெற்றி வெட்டு மட்டும் வருவது மட்டும் பாருங்க. ஏன்னா இவ்வளவு கிரகத்துடைய சப்போர்ட் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். நான் 4 கிரகத்தோட சப்போர்ட் நல்லா இருக்குதே. அப்ப ஏன் பயப்படணும்? பயப்படாம இறங்கி அடிக்கலாமே. எது வந்தாலும் நமக்கு தைரியம் தானே முக்கியம். அந்த தைரியத்தை செவ்வாய் உச்சமான செவ்வாய் கொடுக்குறாரு. அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க? சூரியன் பலமா இருக்காரு. சனி 7 சனி பயப்படாதீங்க. எது வந்தாலும் உங்களால முடிங்கிற தன்னம்பிக்கை விடாதீங்க. கண்டிப்பா இந்த ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எல்லாமே வெற்றியா மாறுது. அதனாலதான் நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. அது கண்டிப்பா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து தசாபதி எடுத்து பார்த்துக்கிட்டு பலனுங்க. இப்ப திடீர் யோகம், லாட்ரி யோகம் நிறைய பேர் அடிக்குங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையணும். ஜாதகம் மூவ் பண்ண வெற்றி நிச்சயமா இருக்கும். மெயினா கமிஷன் வியாபாரம், நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஐடிஎஃப் எல்லாம் செம்மையா இருக்கும்.
பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர். நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அவரோட முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க. தன்னம்பிக்கையான குணம் இருக்குங்க. எப்படி தன்னம்பிக்கையான குணம், தைரியமான குணம், திறமையான குணம், ஒரு தலைமை பொறுப்பு நிற்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்ட்ட நிறைய இருக்கும் அஸ்வின்ல பிறந்தவங்க. ஆனா அவர் சுக்கரனுடைய சாரத்துல போடலாம். அந்த சுக்கரபான் போய் பாருங்க ஒரு ஒரு 1.5 மாசமா பாருங்க ஒரு குழப்பத்தை கொடுத்து விட்டாரு. ஸ்டெடியா உங்களால முடிவு எடுக்க முடியலங்க. யாரு அஸ்வின்ல பிறந்தவங்க. குழப்பமா இருக்கு. காசு பணம் எதுவுமே தங்கல. நண்பர்கள், கூட்டாளி, பழக்கவழக்கத்துல பிரச்சனை, ஒரு விரைய செலவு, தந்தை தாய்க்கு ஒரு மருத்துவ செலவு, கடுமையான ஒரு செலவுல நிறைய பாத்துறீங்க. ஒரு குழப்பத்துக்கு உள்ளாயிட்டீங்க. ஸ்டெடியா ஒரு முடிவெடுத்து இறங்க முடியல. நான் சொல்றது இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாத்துக்கோங்க. ஒரு 45 நாள் கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை, ஒரு தடையோ, ஒரு பிரச்சனையோ, அவமானத்தை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா தரங்களை கொடுத்துருக்கும். தொழில தரங்களை கொடுத்துருக்கும். திருமண வாழ்க்கையில ஒரு மந்தமான தன்மை கொடுத்துருக்கும். ஆனா இனிமே கொடுக்காது. அதான் சொல்றேன், உச்சமான செவ்வாயோட சேர்ந்து உங்க ராசி அதிபதி செவ்வாய் பலமா இருக்காரு. சுக்கிரன் சேர்ந்து இருக்கு. அப்ப திருமண வாழ்க்கை, கணவனை ஒற்றுமை, தொழில், உத்தியோகம், படிப்பு, கல்வி, அரசாங்க வேலை, அரசு மூலம் அணுகணும் எல்லாமே தேடி வர போதுங்க. அரசியலாம் சாதிக்க போறீங்க. நிறைய பேர் அஸ்வினில பிறந்தவங்க அரசியல், அரசாங்கம், ஒரு தலைமை பொறுப்பு, உதவிகள் நிறைய நிறைய, மாமனார் மாமியோட சொத்துக்கள், இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா அஸ்வினில பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. பார்த்து அடுத்து பரணேஸ்ல பிறந்தவங்க நல்ல ஒழுக்கமான குணம், ரொம்ப நாகரிகமான குணம், நல்ல டேலண்டான குணம் நிறைய இருக்கு. யாரு இந்த பரணேஸ்ல பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு தான் நல்ல நேரம் வருது. இனிமே தான் நல்ல வாழ்க்கையை வாழ போறீங்க. இதுக்கு முன்னாடி கிடையாது. 2 மாசம் பொருளாதாரம், வருமானம், இன்கம் எல்லாமே சிரமம், கஷ்டம் கண்டிப்பா இருந்திருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன். ஒரு குழப்பம், தடுமாற்றம், வாழ்க்கையில பிரச்சனை எல்லாமே தரங்களை நிறைய சந்திச்சிருப்பீங்க இந்த பரணேஸ்ல பிறந்தவங்க. ஆனா இனிமே நல்ல ஒரு யோகம் வருது. வேலை உத்தியோகத்து நல்லா இருக்குது. வீடு வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம், பூமி வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாங்கக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம். சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. சூரியன் சேர்ந்துட ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போறீங்க. உடைய நட்சத்திர அதிபதி நல்லா ஒரு பலமா இருக்காரு. அப்ப ஏதோ நல்ல விஷயம், நல்ல காரியத்தை நம்ம எடுத்து கொண்டு போகணும். ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிங்க. வீட்டுல ஒரு சுப செலவு, சுபகாரியம் கண்டிப்பா இந்த ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பக்கா வேலை செய்யும் பாத்துங்க. அடுத்து கார்த்திகத்துல பிறந்தவங்க நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு. பொய் சொல்லணும் அவசியம் கிடையாது. யார்கிட்ட கை கட்டி நிக்கணும் அவசியமே கிடையாது. கார்த்திகத்துல பிறந்தவங்க சொல்றேன், நல்ல லைஃப்ல செட்டில் ஆக போறீங்க. எதிர்பாராத ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, அரசாங்கமோ, அரசியலோ, சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே 2 மாசம் காசு, பணம், இன்கம், சேமிப்பு, ஒரு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வழக்கு நிறைய தடங்களை சந்திச்சது யாருன்னா ஓப்பனா சொல்லுவீங்க கார்த்திகை நட்சத்திரம் கண்டிப்பா இருந்திருக்கும். இனிமே இருக்காது. ஒரு 1.5 மாசம் புளிஞ்சு விட்டாரு. இனிமே பாருங்க, சொந்த தொழில் பண்ணணும், நம்ம சொந்த காலம் நிக்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், ஒரு மன வருத்தம் எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி காலமாக கண்டிப்பா அமையக்கூடியதான் அந்த கார்த்திகை சூப்பரா இருக்கு. ஏதோ ஒரு இடமோ, வீடோ, ஒரு நல்ல ஒரு பொருளோ, ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்துல பண்ண போறீங்க. அது நல்ல விஷயமா ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. இந்த கார்த்திகை பிறந்தவர் அரசியல், அரசாங்கம் பெரிய அளவு சாதிக்கும். அதுக்கான நேரம் உங்களுக்கு தரணும். செமையா இருக்கு. வரக்கூடிய ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த 4 கிரகத்தால் உங்க வாழ்க்கையை மாறும் உள்ள காலமாகவே அமைகிறது.